வாங்க ஹெல்த்தியான கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எந்த மசாலா மிக்ஸ் பண்ணாம கீரைய மட்டும் வச்சு செஞ்சுருக்காங்க. புடிச்சா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் கொல்லைக்கீரை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கீரைய வேக வச்சுக்கலாம். உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கழுவி வச்ச கீரை, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு வேக வச்சுக்கலாம். இத வேகுற கேப்லயே துவரம் பருப்பு, 2 தக்காளி, உப்பு, மஞ்சள் போட்டு 5 விசில் இல்லன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீரை வெந்துருச்சு. அத மிக்ஸி ஜார்ல போட்டு ஆட்டிக்கலாங்க. இல்லன்னா மத்து இருந்தா மத்தைய வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க. இப்ப தாளிச்சுக்கலாம். கடுகு, சீரகம், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் பருப்பு எடுத்து ஊத்தி, அப்புறம் கீரைய அரைச்சு வச்ச கீரைய எடுத்து ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளா கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்பவுமே கீரை குழம்புனா களி தான். களி வச்சு தான் நான் சாப்பிடுவேன். நல்லா ஹெல்த்தியும் கூட. வாரத்துல 1 நாள் இப்படி எடுத்துக்கோங்க. களி இல்லைன்னா ரைஸ்ல வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவேன். சப்பாத்தி, தோசை, இட்லி அவ்வளோ ஹெல்த்திங்க கீரை. புடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.